सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सकल गुणगणानाम् एकपात्रम् पवित्रम् अखिल भुवनमातुर् नाट्यवद्यद्विचित्रम् निखिल मलगणानाम् नासकृत् कामकन्तम् प्रकटय भगवत्या नामयुक्तम् पुराणम्। இப்ப அம்பாளவாளுக்கு சிருஷ்டி பண்றதுக்கான விஷயங்களை பிரம்மாட்டையும் பாக்கி இவா ரெண்டு பேருக்கு ஸ்திதி சம்ஹாரங்களுக்கான விஷயங்களையும் அந்த இதை கொடுத்துருக்கா, அந்த ஆக்கியை கொடுத்துருக்கா. அந்த இடத்த பாக்குறோம். 35வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. 6வது அத்தியாயத்துல 3வது ஸ்கந்தம். கச்சத்துவம் அனயாசார்த்தம் சத்யலோகம் பதாசுவை பீஜா சதுர்விதம் சர்வம் சமுத்பாதய சாம்பிரதம். அதாவது நான் எப்படி சிருஷ்டி பண்றது அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த எப்படி சிருஷ்டி பண்றதுங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்றா. நீ இப்ப இவ்வளவு அழிச்சுண்டு, இந்த மகா சரஸ்வதி இவ்வளவு அழிச்சுண்டு நீ சத்தியலோகத்துக்கு போ. சத்தியலோகத்துக்கு போயிட்டு சத்தியலோகத்துல என்ன பண்ணு, பீஜாது. பீஜம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மகத்தத்துவம்னு அர்த்தம். ஏன்னா மகத்தத்துவம்ங்கிறது என்ன, சமஷ்டி அங்க பிரத்யட்சமா பின்னாடி சொல்ல போறா. சமஷ்டி லிங்க சரீரத்துக்கு மகத்தத்துவம்னு பேரு. அந்த சமஷ்டி லிங்க சரீரமா இருக்கிறதுனால அதுல சகல விதமான வஸ்துக்களும் அதுலயே இருக்கு. எல்லாமே அது எப்படி இருக்கும்னாக்க அந்த டார்மன்ட் ஸ்டேஜ், அவ்வியக்தம்னு சொல்றோம் பாருங்க. சகல விதமும் அதுக்குள்ள அவ்வியக்த இதுல இருக்கும், சுரூபத்துல இருக்கும், கன்ஃபியூஸ்டா ஒரு ஸ்டேட்ல. அதனால நீ என்ன பண்ணு, அதை உன்னுடைய அடிப்படையா எடுத்துக்கோ. இப்ப அவ்வியக்தத்துல இருந்து, அவ்வியக்தம்னா பிரகிருதி தத்துவத்துல இருந்து ஏற்கனவே மகத்தத்துவம் வந்திருக்கு. அந்த மகத்தத்துவத்தை நீ உபயோகமா வச்சுட்டு மகத்தத்துவத்தில இருந்து சிருஷ்டி பண்ண முடியும். புதுசா சிருஷ்டி பண்ண போறது இல்ல. மகத்தத்துவத்தில இருந்து நீ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வெளியில அதுகள் வெளியில அந்த வஸ்துக்கள் வெளியில வரத்துக்கு, வெளியில வரும்போது சரியான அந்த லிங்க சரீரத்துக்கு சரியான கர்மா போய் சேரணும். எது எது எங்கெங்க போய் சேர்றதுங்கிறத சரியா பாத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். சோ அந்த விஷயம், அதுக்கான ஞானம் உனக்கு கிடைக்கும். அதனால அந்த விஷயத்தை நீ சரியா பண்ணு, அதுதான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பீஜாத்து பீஜத்தில இருந்து சதுர்விதம். சதுர்விதம் அப்படின்னாக்க சதுர்வித பூத கிராமங்கள், 4 விதமான சரீரம். சாதாரணமா சொல்றோம் இல்லையா, ஸ்வேதஜம், உத்பிஜம், அண்டஜம், ஜராயுஜம் அப்படின்னு 4 விதமான சரீரங்கள் உண்டாக போறது. ஸ்வேதஜம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மாயிஸ்டர்ல இருந்து உண்டாகக்கூடிய புழுக்கள், அந்த இதெல்லாம், அதாவது இந்த பெயின் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எங்க வர்றதுன்னு தெரியாம அது வேர்வையில இருந்தும் அழுக்கில இருந்தும் உண்டாருது. அதே மாதிரி தேள் சாணியில இருந்து வருது அப்படின்பா. சோ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள அது பேர்ல இயல்பாகவே அந்த மாய்ஸ்டர் இருக்கிற இடத்துல இருந்து தானாகவே எது உண்டாருதோ அதுக்கெல்லாம் ஸ்வேதம். ஸ்வேதம்னா இந்த இடத்துல வேத்து கொள்றதுக்கு புழுக்கம் இருக்கு பாருங்க, அந்த புழுக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய தண்ணி, அதனாலதான் வேர்வைன்னு சொல்றோம். ஸ்வேதம், ஸ்வேதம்னா சாதாரண வேர்வையை குறிக்கும். அதுல இருந்து உண்டாருதுன்னு அர்த்தம் ஸ்வேதஜம். உத்பிஜம்னா பூமியை பொழந்துட்டு வெளியில வரக்கூடியது, அதாவது இந்த செடி கொடிகள் அதெல்லாம். அதுக்கப்புறம் அண்டஜம், இந்த பறவைகள், அதாவது ஒரு பறவையினுடைய முட்டை அந்த முட்டை உடைஞ்சு 2வதா வருது இல்லையா, அதுல இருந்து ஒரு ஜீவன் உண்டாருது இல்லையா, அந்த மாதிரி 2 தடவை. அதனாலதான் பறவைகளுக்கு த்விஜாள் அப்படின்னு பேரு, 2 வாட்டி பிறக்கிறதுனால. சோ த்விஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டஜம். ஜராயுஜம் அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்து மம்மல்ஸ்னு சொல்றோம். சோ கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்து அதுல இருந்து பிறக்கிறது இருக்கு பாருங்க, குட்டியாவே பிறக்கிறது இருக்கு இல்லையா, அதுகளுக்கு பேரு ஜராயுஜம்னு பேரு. சோ இந்த 4 விதமான சரீரம் ஏற்படுறது. இந்த 4 விதமான சரீரத்துக்குள்ளேயும் அந்த 4 சரீரத்துக்குள்ளேயும் அகம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான, அதாவது தான் உணரக்கூடியதான ஜீவராசிகள் அதுல சம்பந்தப்படுறது. பிறக்க போறது சரீரம் தான். அதனால இந்த 4 விதமான சரீரத்தையும் அப்படிங்கிற அம்பாள் பீஜாத்து, இந்த எல்லாத்துக்கும் பீஜமா ஆதாரபூதமா இருக்கக்கூடிய இந்த மகத்தத்துவத்தில இருந்து சதுர்விதம் சர்வம் சமுத்பாதைய 4 விதமான சரீர ராசிகளையும் ஜீவராசிகளையும் உண்டாக்கு அப்படின்னு. லிங்க கோஷாச்ச ஜீவைகி தைகி சகிதாக கர்மவிகி ததா. சோ அந்தந்த ஜீவர்களுக்கு லிங்க கோஷாச்ச, அந்த லிங்க கோஷங்கள்லாம் இருக்கு பாருங்க. லிங்க கோஷாச்சனாக்க அந்த லிங்க சரீரம், பிராணமய கோஷம், அந்த மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்லாம் இருக்கு.
அந்த கோஷங்களை சரியான முறையில ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்க்கணும். அந்த அந்த 3 கோஷங்கள் தான் லிங்க சரீரம். லிங்க சரீரம்ங்கிறது அந்த 3 கோஷம் பிரதானமா இருக்கக்கூடியது. அதனால லிங்க கோஷாஸ்த ஜீவைகி தைகி தைஸ்தைகி ஜீவைகின்னு அர்த்தம். எந்தெந்த ஜீவர்களுக்கு எந்த லிங்க கோஷங்கள் போய் சேரணுமோ சகிதாக கர்மபிஸ்ததா அவரவருடைய கர்மங்களோட வர்த்தந்தே சம்ஸ்திதா காலே இதெல்லாம் என்ன எடுத்து இந்த லிங்க கோஷங்கள் ஜீவர்கள் கர்மா இது எல்லாமே அந்த சமஷ்டி லிங்க சரீரமா இருக்கக்கூடிய நம்ம கிரண்ய கர்ப்பம்னு சொல்லுவோம். கிரண்ய கர்ப்பம்னா சமஷ்டி லிங்காபிமானின்னு சொல்றோம் பாருங்க, அது மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்துல எல்லாமே இருக்கு. சகிதாக வர்த்தந்தே சம்ஸ்திதாக சம்ஸ்திதாக வர்த்தந்தே தான் காலே குரு துவம் யதா புரா யதா பூர்வ சிருஷ்டியில எப்படி அவைகள் தனித்தனியாக வியக்தமாக வியஷ்டியாக இருந்ததோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வியஷ்டியாக தனித்தனியா பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி வியஷ்டியா தனித்தனியா பண்றதும் வியஷ்டியா தனித்தனியா பண்றதுக்கு தேவையான வஸ்துக்களை உண்டு பண்றதும் தேவையான வஸ்துக்கள்னு வச்சுக்கோ. இப்ப சரீரம்னு சொன்னோம்னாக்க லிங்க சரீரம்ங்கிறது என்னவா இருக்கும், அந்த லிங்க சரீரத்தினால எந்த விவகாரமும் நடக்க போறது இல்ல. லிங்க சரீரம் பிரயோஜனம் இல்ல. லிங்க சரீரத்தினால விவகாரம் நடக்கணும்னாக்க அந்த லிங்க சரீரத்துக்குள்ள இந்திரிய சக்திகள் இருக்கணும். அந்த இந்திரிய சக்திகள் வேலை செய்யறதுக்கு கோலகம்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்தூலமான இந்திரியங்கள் வேணும். அந்த ஸ்தூல இந்திரியங்களுக்கு பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் திரிகுணாத்மகமான பஞ்சபூதம், அதுல இருந்து சத்துவகுணம் ரஜோகுணம் ஒவ்வொன்னு உண்டானது இல்லையா, அதெல்லாம் யதாவத்தா உண்டு பண்றதுக்கு பாருங்க, அதுதான் சிருஷ்டி. யதாபுரா முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னா கால கர்ம ஸ்வபாவாக்கியி. இத பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கால கர்ம ஸ்வபாவம். காலத்துல யார் யாருக்கு எது எப்பப்ப வரணுமோ அந்த மாதிரி காலம், அது அதனுடைய கர்மா, அது அதனுடைய நேச்சர் ஸ்வபாவம். இந்த மூணுத்தையும் அனுகூலமா வச்சுட்டுதான் சிருஷ்டி. கால கர்ம ஸ்வபாவாக்கியி காரணைகி இந்த காரணங்களே சகலம் ஜகத்து ஸ்வபாவ ஸ்வகுணை யுக்தம். அதாவது தன் தன் சுபாவத்தினாலையும் தன் தன் குணத்தினாலையும். ஸ்வபாவம்ங்கிறது வாசனாத்தினால வருது, குணம்ங்கிறது அதனுடைய சத்துவரஜஸ்தமசனுடைய குணங்களுடைய எது பிரதானமா இருக்கோ. இப்ப தேவதைகள்னு சொல்லும் போது சத்துவகுணம் பிரதானமா இருக்க போறது, மனுஷாள்னு சொல்லும் போது ரஜோகுணம், அசுராள்னு சொல்லும் போது தமோ குணம் இல்லையா. அதனால ஸ்வபாவ ஸ்வகுணை யுக்தம் பூர்வவத். பூர்வ சிருஷ்டியில எப்படி இருந்ததோ தாத்தா யதாபூர்வம் அகல்பயதுன்னு இருக்கு இல்லையா, அந்த தாத்தா யதாபூர்வம் அகல்பயதுங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல கொஞ்சம் விசதமா சொல்ற. பூர்வவத் ஸ்வகுணை யுக்தம் பூர்வவத் சச்சராச்சரம், முன்னைய போலவே சராச்சரம். அதாவது சரம் அப்படின்னா அசையும் பொருட்கள், அச்சரம்னா அசையா பொருட்கள். அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தையும் அதற்கு ஏற்ற முறையில அது உண்டு பண்ணு. மானனீய ஸ்வயா விஷ்ணு பூஜனீயஸ்த சர்வதா சத்வகுண பிரதானத்வா அதிக சர்வதா சர்வத சதா சதா. இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்றான்னாக்க இந்த 3 பேருக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சம்பந்தம் எப்படி அப்படிங்கறத சொல்றா. அதாவது இப்ப பிரம்மாவை சிருஷ்டி பண்ணு, ஏன்னா பிரம்மா என்ன பண்றாரு, முதல் வேலை சிருஷ்டி தான் ஆரம்பிக்கணும். சிருஷ்டி ஆரம்பிச்சா விட்டுதான் பாக்கி வேலைகள் ஆரம்பிக்கும். அதனால இந்த சிருஷ்டியை பத்தி பேசுறதுக்காக என்ன பண்ணார், அம்பாள் முதல்ல அதை சொல்லிவிட்டார். சிருஷ்டியை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக பிரம்மாவுக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி சிருஷ்டி பண்ணா, பிரம்மா என்ன பண்ணார், அந்த தாமரையில வந்தார் இல்லையா, வந்த உடனே சிருஜ நீ முதல்ல சிருஷ்டி பண்ணுனார். அவருக்கு எதை எங்க எப்படி சிருஷ்டி பண்றது, எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்ல, எதை சிருஷ்டி பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி பண்றதுக்கு இடமும் இல்ல, எல்லாம் தண்ணியா இருக்கு. அப்புறம் அந்த மதுக்கீடு வாழ்ற அசுரால் வர இதெல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லையா. அந்த ஆரம்பிக்கும் போது சிருஷ்டிக்கணுங்கிற விஷயம் இந்த மகத்தத்துவத்துல எல்லாம் இருக்கு. மகத்தத்துவத்தையே நீ பிரிச்சு போட்டேன்னா போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு இதை நான் சிருஷ்டி பண்றேங்கிறதுனால இதுதான் பிரதானம், இது ஒண்ணுதான் நினைச்சுக்காத. இப்ப நீங்க மும்மூர்த்திகள் இருக்கு, பிரம்மா விஷ்ணு சிவன். விஷ்ணுங்கிறது யாரு அப்படின்னு பிரம்மாவுக்கு விஷ்ணுவை பத்தி சொல்லி கொடுக்கிறா. சத்வகுண பிரதானத்வா. இந்த இடத்துல விஷ்ணு இவர் இருக்காரே, இவர் சத்துவகுணோபேதரா இருக்கிறவர், சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்டவர். சத்துவகுண பிரதானத்வா அவர் என்ன பண்ணார், மானனீய ஸ்வயா விஷ்ணு பூஜனீயஸ்ட சர்வதா. உன்னாலே விஷ்ணு உன்னை விட பெரியவராக கௌரவிக்கப்பட வேண்டியவர். அவர் சத்துவகுண பிரதானத்வா மானனீயா, உன்னாலே கௌரவிக்கப்பட வேண்டியவர். பூஜனீயா, உனக்கும் வழிபட தகுந்தவர் அப்படின்னு சர்வதா. அதனால அதிக சர்வதா சதா, உன்னை விட பெரியவர், உனக்கு பெரியவர் அப்படின்னு. அதனாலதான் சாஸ்திரங்கள் சொல்லும் போது என்ன எடுத்து
விஷ்ணுவனுடைய இதுல இருந்து நாபி கமலத்திலிருந்து தாமரையில பிரம்மா உண்டானார் அப்படிங்கிற மாதிரி. யதா யதாகி காரியம்போ பவிஷ்யதி துரத்தியம் கரிஷ்யதி பிருத்திவியாம்பை அவதாரம் ததாஹரிகி. எப்படி? யதா யதாகி காரியம்போ பவிஷ்யதி துரத்தியம், உன்னால ஓவர் கம் பண்ண முடியாததாக, துரத்தியம் தாண்ட முடியாததாக ஒரு ப்ராப்ளம் வந்து தாண்ட முடியாத ப்ராப்ளம் யதா யதாகி பவதி, உனக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதோ ததா ததா அவர் என்ன பண்ணுவார்? கரிஷ்யதி பிருத்திவியாம் அவதாரம், பகவான் வந்து இந்த உலகத்துல உனக்காக அவதாரம் பண்ணுவார். எப்போ? அதாவது சில அசுரால் வந்து என்ன பண்ணுவார், பிரம்மாவை தங்களுடைய காரியத்தை பண்ண முடியாம தடுக்கும் போது விஷ்ணு அந்த இடத்துல அவதாரம் பண்ணி அந்த அசுராவை சம்ஹாரம் பண்ணியோ, இல்ல பிரம்மாவுக்கு என்ன தடை ஏற்படுறதோ அந்த தடையை நீக்கியோ. சோ பிரம்மாவுக்கு எப்பெல்லாம் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாம தடை ஏற்படுறதோ அந்த தடையை நீக்கி என்ன பண்ணுவார்? அவதாரம். எப்படி அவர் தடையை நீக்குவார்? அவதாரம் கரிஷ்யதி, இந்த பூலோகத்துல அவர் அவதாரம் பண்ணி உனக்கு வந்து என்ன பண்ணுவார்? அந்த தடையை நீக்குவார். ஏன்னா பூலோகம் தான் கர்மலோகமா இருக்கிறதுனால, கர்மஸ்தானமா இருக்கிறதுனால இங்க அவதாரம் பண்ணி அந்த தடையை நீக்குவார் அப்படிங்கறதாக. திவ்ய அவதாரம் எப்படி பண்ணுவார்னா, இது பெருசு, இது சின்னது, இது கூடும், இது கூடாதுங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. திவ்யோரோ அத அந்நியத்திர மானுஷியும், சில சமயங்கள்ல வேணும்னா மிருக சரீரங்கள்ல மிருகமா கூட அவதாரம் பண்ணுவார். மத்திய கூர்மோ வராகச்ச அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதனால அவர் அவதாரம் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படிதான் இந்த மாதிரி தான் அவதாரம்ங்கிறது கிடையாது. எந்த இடத்துல எது தேவையோ, எப்ப எது தேவையோ, எந்த இடத்துல எது தேவையோ அந்த மாதிரி அவதாரம் பண்ணுவார். மீனாவும் அவதாரம் பண்ணியிருக்கார், ஆமையாவும் அவதாரம் பண்ணியிருக்கார், வராகமாவும் அவதாரம் பண்ணியிருக்காரு, ஸ்வேதா வராகன்ட்டு. சோ திரியோ அத அந்நியத்திர, தேவையா இருந்தா மானுஷியும் யோனி, பரசுராமரா, ராமரா, கிருஷ்ணரா, பலராமரான்னு பலவிதமான அவதாரங்கள். மானுஷியும் தனு ஆசிரிதா, அதான் அவருடைய அவதாரம் தானே. இட் இஸ் a descent, அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அவதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் வந்து பிறக்கிறோம், நம்மளுக்கு வந்து பிறப்பு. பிறப்புனாக்க கர்ம வசாத், அவாவா என்ன கர்மா பண்ணிருக்காளோ புண்ணியன புண்ணியம் உபாத்தியாமேவ மனுஷ லோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மனுஷ லோகத்துல பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? புண்ணிய பாவங்கள் மிக்ஸ்டா இருக்கும்போது, ரெண்டு சமமா இருக்கும்போது என்ன பண்றான்? மனுஷ லோகத்துல மனுஷனாக பிறப்படுகிறான். மனுஷனாக பிறப்படுத்தும் போது அந்த இந்த சுற்றுசூழலித்து சம்பந்தங்கள் இப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி அந்த சரீரம் எப்படி எல்லாம் உண்டாகணுமோ அந்த மாதிரி சரீரம் உண்டாக வேண்டிய விஷயத்துல கர்ப்போபனிஷத் இத்தியாதிகள்ல சொன்ன மாதிரி, அந்த பஞ்சாக்னி விதியில வந்திருக்கிற மாதிரி, அது எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி முறையில பிறப்புங்கிறது நடக்க போறது. அப்படி பிறப்பு நடக்கும் போது என்ன பண்ற? நம்ம பிறக்கிறோம். சோ யார் பிறக்கணும், எப்ப பிறக்கணும், எப்படி பிறக்கணும்ன்ற அந்த இதெல்லாம் இருக்கு. அதுதான் சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்றாரு, அந்த இது இருக்கு பாருங்க. அதாவது பர்ஜன்ய பிருத்திவி புருஷ, யௌஹு பர்ஜன்ய பிருத்திவி. பிருத்திவி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? ரீகியவா ஓஷதி வனஸ்பதியான அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கி வஸ்துக்களோட அது சம்பந்தப்படுறது. அந்த பாக்கி வஸ்துக்களோட, அதாவது கரிகாய்களோட சம்பந்தப்படும் பொழுது அந்த கரிகாயில அந்த அனுசயி அப்படிங்கிறவன் ஒட்டின்னு இருக்கான். அதாவது தத கர்மசேஷே ததசேஷேன அப்படின்னு அங்க மந்திரம். அதாவது இந்த லோகத்துக்கு புண்ணிய லோகத்திலேருந்து க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விசந்தின்னு புண்ணியம் க்ஷீணமாகும் போது மனுஷ லோகத்துக்கு வரும்போது என்ன பண்றான்? ததசேஷேன, அவன் தான் எந்த கர்மாவை அனுபவிக்கணுமோ, எந்த கர்மா பாக்கி இருக்கோ அந்த பாக்கி இருக்கிற கர்மா ரீதியா இங்க வரான். வரும்போது கிரீகியவா திலமாஷா ஓஷதி வனஸ்பதேகா அப்படின்னு அவன் என்ன பண்றான்? ஏதோ ஒரு கரிகாயில போய் சேர்றான். அது யார்கிட்ட போய் சேரணுமோ, அவன் யார் மூலமா அவன் பிறக்கணுமோ அவள்கிட்ட அது கரெக்டா போய் சேரணும். சேரலைன்னா என்ன ஆகும்? அந்த அனுசை வந்து சரீரத்தை எடுக்காது, திருப்பி வந்துடும். அது வந்துட்டு அவளுக்கு போற வரைக்கும் அது என்ன ஆகும்? முன்னியும் பின்னியுமா சுத்திட்டே இருக்கும். கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும். சேர்ற வரைக்கும் அது சுத்திட்டே தான் இருக்கும். ஸோ கரெக்டான இடத்துல எந்த எந்த புருஷன்கிட்ட போய் சேரணுமோ அந்த புருஷன்கிட்ட போய் சேர போறது. ஸோ அது சேர்ற வரைக்கும் கர்மாவனால சுத்தின்னு இருக்கு. பகவான் அந்த மாதிரி சுத்துறது இல்ல, அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கிற நிர்பந்தம் கிடையாது. ததசேஷேன அப்படின்னு பாக்கி இருக்கிற கர்மாவனால அவன் பிறக்கிறாங்கிறது இல்ல, ஸ்வேச்சையா பிறக்கிறான். ஸோ பகவானுடைய பிறப்புங்கிறது ஸ்வேச்சையா, பாக்கி பேருடைய பிறப்புங்கிறது கர்ம வசாத்து. ஸோ அதனாலதான் பகவானுடைய பிறப்பு என்ன சொல்றோம்? பிறப்புன்னு சொல்லாம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அதான் கரிஷ்யதி பிருத்திவியாம்பை அவதாரம் ததாஹரிஹி திரியத்யோனா வதாவன்யத்ர மானுஷீம் தனிமாசிரிதா
தானவானாம் விநாசம் வை கரிஷ்யதி ஜனார்தனஹா. அவர் என்ன பண்ணுவார், யாரெல்லாம் பிரம்மாவனுடைய தொழிலுக்கு தடையா இருக்காளோ, ஜகத்துல ஏற்படக்கூடிய காரியங்கள் தேவகாரியம் நடக்க முடியாம தடை, பிரம்மாவனுடைய காரியம் தான் தேவகாரியம், அந்த தேவகாரியம் நடக்க முடியாம தடை ஏற்படுறதோ அவளை தடுத்து அவளுக்கு நாசம் ஏற்படுத்துற. பவோயம் தே சகாயச்ச பவிஷ்யதி மகாபலஹா சமுத்பாத்திய சுரான் சர்வான் விகரஸ்வ யதாசுகம். அதே மாதிரி சொல்றார், விஷ்ணு மட்டும்தான் இல்ல, பவோயம் பகவான் பரமேஸ்வரனும் சிவனும் தே சகாயச்ச பவிஷ்யதி மகாபலஹா பவஹா, மகாபலசாலியா இருக்கக்கூடிய சிவனும் உனக்கு சகாயா பவிஷ்யதி, உனக்கு துணையா இருப்பார், உன் காரியத்தை பாருன்னு பிரம்மாட்டா அப்பாள் சொல்றார். சமுத்பாத்திய சுரான் சர்வான், எல்லா தேவதைகளையும் உண்டு பண்ணி விகரஸ்வ யதாசுகம், யூ மூவ் அபவுட், கோ அபவுட் யுவர் ஜாப். பிராமணா க்ஷத்ரியா வைசியாக நானா யஜ்ஞை சதைக்ஷணைஹி யஜிஷ்யந்தி விதானேன சர்வான்வ சுசமாஹிதா. அவ எல்லாரும் என்ன பண்ணுவா, சுசமாஹிதா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்து யஜ்யங்கள்லாம் ப்ராப்பரான முறையில எப்படி பண்ணணுமோ பண்ணுவா. அதனுடைய ஹவிர்பாகங்கள்ங்கிறது உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அதான் அவ என்ன பண்ணுவா, அந்த சக்தியை கொடுக்கணும்னா அந்த யாகம் தானா சக்தியை கொடுக்குங்கிறது இல்ல. அதுதான் அந்த யாகம் சக்தியை கொடுக்கும், யாகம் உங்களுக்கு தேவையானது கொடுக்கும் அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த வெறும்ன யாகம் சக்தியை கொடுக்கும், வெறும்ன கொடுக்கும்னு சொல்லல. அவன் என்ன சொல்றா, மன்னாம உச்சாரணா சர்வே மகேஷு சகலேஷு சதா திருப்தாச்ச சந்துஷ்டாக பவிஷ்யத்துவம் சுராக்கில. எங்க இருந்து வரும், அவ ஸ்வாஹா அப்படின்னு அந்த ஸ்வாஹாகாரத்தோட யாகத்துல ஆகுதிகளை கொடுக்கிறா இல்லையா, யாகத்துல ஸ்வாஹாகாரத்தோட கொடுக்கிற ஆகுதிகளானவை. அந்த ஸ்வாஹாகாரம்ங்கிறது என்ன, அது தேவதை. ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா, இது மூணுத்தையும் அக்னியோட பத்னியா வர்ணிக்கிறது சாஸ்திரம். இது மூணு பத்னிங்கும் போது என்ன ஆகுது, பத்னிங்கிறது இது பத்னி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா சக்தி ஸ்வரூபம். சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஏற்கனவே சொல்லியிருக்கா, பிராமி வாராகி நாரசிம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சக்திகளும் அம்பாளுடைய சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த சக்தி தான் ஒவ்வொருத்தருடைய சக்தியா இருந்து ஒவ்வொருத்தரையும் செயல்படுத்துறது அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்கா இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தரையும் செயல்படுத்துறதுன்னு சொன்ன காரணத்தினால என்ன ஆயிடுது, அக்னியினுடைய சக்தியா இருக்கிறது ஸ்வாகா. அந்த ஸ்வாகாங்கிற சக்தி அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால என்ன பண்ணாரு, மன்னாம உச்சாரணா. ஒவ்வொருத்தரும் அக்னியில தேவதைகளுக்கான ஆகுதியை கொடுக்கும் பொழுது அந்த ஆகுதியானது மன்னாம உச்சாரணா, அம்பாளுடைய பேரை சொல்ற காரணத்தினால ஸ்வாகான்னு கொடுக்கப்படுறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம், அம்பாளுடைய பேரை சொல்லிட்டு ஸ்வாகானாக்க ஏதோ நன்கு ஆகுதி செய்யப்பட்டதாக ஆகட்டும்னு அதனுடைய அர்த்தம் அப்படி இருக்கலாம். ஆனா ஸ்வாகாங்கிறது அக்னியினுடைய பத்னியா இருக்கிறதுனால அந்த பத்னிங்கிறது என்ன ஆயிடுது, சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த சக்திங்கிறது அம்பாளுடைய சக்தியோட அம்சம். அம்பாளுடைய பேர் சொல்லப்பட்டதாக ஆறுது. யாகத்துல அம்பாளுடைய பேரை சொன்னதுனால என்ன ஆயிடுது, சர்வேஷு மகேஷு சகலேஷு சகலேஷு மகேஷு யாகங்கள்லயும் சதா திருப்தாச்ச சந்துஷ்டாக, அந்த யாகம் பூர்ணமாக நிறைவேற்றப்பட்டதாக ஆறுது. அந்த அம்பாள் தான் அந்த யாகத்தை நிறைவேற்றினதாக ஆறா. அதனால பவிஷ்யத்துவம் சுராக்கில, நீங்கள்லாம் சந்துஷ்டாக பவிஷ்யத்துவம், அனைவரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவிர்வாகம் கிடைத்ததாக சந்துஷ்டமாக ஆகுங்கள். அதாவது அந்த மாதிரி சுவாகான்னு கொடுக்கலன்னா என்ன ஆகும், அந்த அவிர்வாகம் யாகத்துல பண்ணின அவிர்வாகமா ஆகாது. அது நெருப்புல போட்ட ஏதோ ஒரு சாமானா ஆகி அது கருகி போகும், அவ்வளவுதான். அது சிறுத்தமாயி தேவதைகளுக்கு போய் சேருங்கிறது இல்ல. இந்த சுவாகான்னு கொடுக்கப்பட்டதான் தேவதைகளுக்கான அவிர்வாகமா போய் சேர்றது. அது தேவதைகளை சந்தோஷப்படுத்தும், தேவதைகளும் தங்களுக்கு ஒண்ணுங்கிற சக்தி பெறுவார்கள் அப்படின்னு. அப்புறம் அவ சொல்றா, விஷ்ணுவ மானனீயான்னு சொன்னார் இல்லையா, சிவஸ்ட மானனீயோவை சர்வதா எத் தமோ குணகா, சிவன் தமோ குணத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சர்வதா மானனீயா, அவரும் முன்னாலே கௌரவிக்கப்பட தகுந்தவர், பூஜிக்கப்பட தகுந்தவர். அதோட மட்டும் இல்ல, யஜ்ய காரியேஷு சர்வேஷு பூஜனீய பிரயத்தனதா, ஒவ்வொரு யாகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், சிவனுக்கும் அவிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஆசன ஹோமம் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்றோம், எல்லா ஹோமத்தையும் பண்ணிட்டு வரோம், பண்ணிட்டு முடியும். கடைசியில முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், 2 ஆகுதி பண்ணுவார். ஒரு ஆகுதி என்ன பண்ணுவார், அதாவது நம்ம அந்த விஷ்ணுவுக்கு ஒரு ஆகுதி, விஷ்ணுவே பரமாத்மனே இதன் நமமானு. அடுத்தது நமோ ருத்ராய பசுபதி ஸ்வாஹா ருத்ராய பசுபதி இதன் நமமானு. ஒவ்வொரு ஹோமத்திலையும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்குமாக 2 ஆகுதிகள் உண்டு. சிவனுக்கு என்ன ஆகும்,
பூஜை யஜ்ய காரியேஷு சர்வேஷு பூஜனீய பிரயத்தனதா. இவனுக்கு அவிர்வாகம் கிடையாதுன்னாலே தக்ஷன் அந்த மாதிரி அவிர்வாகம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இவனுக்கும் ஒவ்வொரு யாகத்திலையும் இந்த 2 தேவதைகளுக்கும் ஒவ்வொரு யாகத்திலையும் என்ன பண்ணணும், அவிர்வாகம் கொடுத்தே ஆகணும். பிரஜாபதிக்கு இதுலயே இருக்கு, யாக ஸ்வரூபத்திலேயே அர்த்தத்தை வந்துட போறது. அதாவது நீங்க சொல்லும் பொழுதே என்ன பண்றோம், அதாவது சதுர்பிஷ்ட துவாபியாம் பஞ்சபிரேவச்ச பூயதேஜ புனர்துவாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதத்து அப்படின்னு யஜ்யோவை விஷ்ணுகுன்னு ஆனா சொல்லுவா. அதாவது என்ன பண்ணுவா, யாகம் பண்ணும்போது அதுல ஒரு 17 அக்ஷரங்கள் சொல்லுவா. ஓ ஸ்ராவய அஸ்து ஸ்ரௌஷட்டு யஜ யஜாமகே கே யஜாமகே பௌஷட் அப்படின்பா. இந்த 17 எழுத்துகள், அதாவது அக்னி எல்லாம் சரியா இருக்கா, திரவியங்கள்லாம் இருக்கா, ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்ற அத்வரியும் கேட்க போற. ஓ ஸ்ராவய சொல்லு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஆக்னிதரன்கிறவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், ரெடியா இருக்கா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறார். அந்த மாதிரி கேட்கறதுக்கு எல்லாம் சரியா இருக்கா, யாகத்தை ஆரம்பிக்கலாமா பண்ணலாமா, ஓ ஸ்ராவைய அப்படின்னு கேட்கிறார். ஸ்ராவையன்னு என்ன அர்த்தம், திரவிக்கும்படி கேட்கும்படி செய், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்காது, ஜஸ்ட் டெல் மீ அப்படிங்கிறார். அக்னிதர் என்ன சொல்ல போறான், அஸ்து ஸ்ரௌஷட் எவ்ரிதிங் இஸ் ஓகே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறார். அப்புறம் எந்த தேவதைக்கு அக்னிம் அப்படின்னு சொன்னா அக்னிம் யஜ அப்படின்னு போதாவை பார்த்து ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். அக்னிக்கான மந்திரங்களை சொல்ல, அக்னியை கூப்பிடு, அக்னி தேவதைய இந்த இடத்துல ஆவாகனம் பண்ணு, இந்த இடத்துல ஆஹ்வானம் பண்ணு, கூப்பிடு, அக்னி தேவதையை கூப்பிடு அப்படிங்கிற. அவர் என்ன பண்றார், ஏ யஜாமகே இந்த யாகசாலையில நாங்கள்லாம் இருந்து அக்னி தேவருக்கு யாகம் பண்ணி அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு அக்னி தேவதைகளுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லின்னு வருவா. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவார், வா ஊஷட் அப்படின்னு போறா. அப்படி சொல்லும் போது அத்வரி என்ன பண்ணுவார், அந்த தேவதைக்காக எடுத்து வச்ச பாகத்தை அக்னியில சேர்ப்பார். இப்ப இதுல பார்த்தேன்னா ஓ ஸ்ராவைய அஸ்து ஸ்ரௌஷட்டு யஜ எவ்வளவு ஆச்சு, 10 எழுத்து, 4 4 8 2 10. ஏ இஜாமகே 5 எழுத்து 15, வௌஷட் 2 17. சோ பிரஜாபதியோட நம்பர் 17. அதனால என்ன பண்ணாரு, ஏஷ சப்ததசு பிரஜாபதி அன்பாயத்தா. இந்த 17 அட்சரங்கள்ல பிரஜாபதி என்னவா இருக்கார், அதுலதான் அவர் அடங்கி இருக்கார், அதுலதான் அவர் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால என்ன ஆயிடுது, பிரஜாபதிக்கு அங்க ஹோமத்திலேயே வருது, இவா 2 பேருக்கும் பின்னாடி இதுல செய்யறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப யஜ்ய காரியேஷு சர்வேஷு பூஜனீய பிரயத்தனதா, அவர் ரொம்ப பிரயத்தனம் எஃபர்ட்டோட இதுல வர்ஷிப் பண்ணப்பட வேண்டியவர். யதா புனஸ்துராணாம் வை பயம் தைத்யா பவிஷ்யதி சக்தயோமே ததாத்பன்னாக ஹரிஷ்யந்தி சுவிக்கிரஹா வாராகி வைஷ்ணவி கௌரி நாரசிம்மி சதாசிவா ஏதாச்சான்யாச்ச காரியாணி குருத்துவம் கமலோத்பவ. அதாவது சுராணாம் பயம் தைத்யாத் பவிஷ்யதி, அசுரர்கிட்ட தேவதைகளுக்கு எங்க பயம் ஏற்படுமோ அப்ப என்ன ஆகும், சக்தையா எங்கிட்ட உண்டான சக்திகள் இருக்காளே, யாரு, வாராகி வைஷ்ணவி கௌரி நாரசிம்மி சதாசிவா, இன்னும் இதை போன்ற பாக்கி சக்திகள் அவ எல்லாரும் என்ன பண்ணுவா, உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார்கள். அசுரால நாசனம் பண்ணி உங்க காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பா. அதனால நீங்க உங்க காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாம ப்ரொசீட் பண்ணலாம். குருத்துவம் கமலோத்பவ, கமலோத்பவ அந்த தாமரையில பிறந்த பிரம்மாவே உன் காரியங்களை நீ செஞ்சுட்டு போயிரு அப்படின்னா. அதோட இன்னொன்னு சொன்ன நவாட்சரம் இம்மந்திரம் பீஜத்தியான யுதம் சதா. இந்த நவாட்சர மந்திரம் அது சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த நவாட்சர மந்திரத்தை பீஜங்களோட சேர்ந்து நீ என்ன பண்ணணும், சதா கருவாலும் ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜபன் சர்வாணி காரியாணி குருத்துவம் ஜானி, ஜபன் சர்வாணி காரியாணி குருத்துவம் கமலோத்பவ. இந்த நவாட்சர மந்திரத்தை நீ என்ன பண்ணு, ஜபம் பண்ணிட்டே இரு, ஜபம் பண்ணிட்டே இருந்து உன் காரியங்களை பார்த்துட்டு. மந்திரானா உத்தமோயம்பை துவம் ஜானிஹி மகாமதே. இது மந்திரங்களுக்குள்ள உத்தமமான மந்திரமாக தெரிஞ்சுக்கோ அப்படிங்கறதாக அம்பாள் அவருக்கு சொன்னார். அதாவது இந்த நவாட்சர மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிட்டு இருக்கணும்ட்டு. ஹிருதயேதே சதா தாரியா, சதா சர்வகாலமும் இதை நீ நினைச்சிட்டு இருக்கணும். சர்வ காமார்த்த சித்தியே இத்திக்வா மாம் ஜெகன்மாதா ஹரிம் பிராக சுச்சிஸ்மிதா. இப்படியாக எனக்கு பண்ண வேண்டிய உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு விஷ்ணுவை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சா. விஷ்ணு பிரஜ கிரகாணேமாம் மகாலட்சுமி மனோகராம். மகா சரஸ்வதிய பிரம்மாவுக்கு கொடுத்தா. அப்புறம் மகாலட்சுமிய அம்பாள் விஷ்ணுவை பார்த்து சொல்றா, மகாலட்சுமியும் கிரகாணேமாம், இந்த மகாலட்சுமி நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ. பிரஜ இவளோட நீ என்ன பண்ணு, உன் இடத்துக்கு போ. சதா வட்சஸ்தலே ஸ்தானே பவிதா நாத்திர சம்சயா. வட்சஸ்தல லட்சுமின்னு பேரு. ஸ்ரீவத்சம் அப்படின்றோம் இல்லையா, ஸ்ரீனா லட்சுமிக்கு பேரு,
வத்சம் அப்படின்னா குழந்தை. இந்த ஸ்ரீவத்சம்னு மார்புல இருக்கிறது லட்சுமிக்கான இடமாக, ஸ்ரீவத்சம்ங்கிறது விஷ்ணுவோட மார்புல இருக்கிற மருன்றோம் இல்லையா, அது லட்சுமிக்கான இடமாக சொல்லப்பட்டிருக்கு. சதா வட்சஸ்தலே ஸ்தானே பவிதா, அதான் வட்சஸ்தல லட்சுமின்னு சொல்லுவா. அது ஆவாகனம் பண்ணும் போதும் சன்னிகிதா பவ அப்படின்னு அதெல்லாம் என்ன பண்ணுவா அந்த இடத்துல இந்த ஸ்ரீவத்ஸே அதிஷ்டிதாசி அப்படின்னா லட்சுமியை என்ன பண்ணுவா ஆவாகனம் பண்ணும்போது ஸ்ரீவட்சத்துல அதிஷ்டிச்சிருப்பவளே அப்படின்ற மந்திரத்தினால ஆவாகனம் பண்றா. சதா வட்சஸ்தலே ஸ்தானே பவிதா நாத்திர சம்சயா கிரீடார்த்தம் தே மயா தத்தா சக்தி சர்வார்த்ததா சிவா. மங்களகரமான இந்த சக்தியானது உன்னுடைய கிரீடா. கிரீடானாக்க இந்த சிருஷ்டி எல்லாமே லீலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீ விளையாடுறதுக்கு உனக்கு ஒரு கம்பேனியன் கொடுத்திருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இந்த சிருஷ்டி எல்லாமே அதாவது பகவானுடைய காரியங்கள் எல்லாமே லீலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த லீலா சக்தியாக இவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். அதனால கிரீடார்த்தம் உன்னுடைய லீலைக்காக, அதாவது லீலையாக உன்னுடைய காரியங்களை நீ செய்யறதுக்காக, அதாவது தங்களுடைய பெனிஃபிட்டுக்காக ஏதோ பர்சனலான லாபத்துக்காக இல்ல பர்சனலா தங்களுடைய சந்தோஷத்தை அடையணுங்கிறதுக்காக அந்த பெனிஃபிட்டுங்கிற சென்ஸ்ல இல்ல. எல்லாமே மனுஷால் தங்களுடைய கர்மாவை அனுபவிச்சு அந்த கர்மாவை குறைச்சுண்டு அந்த கர்மாவை நல்ல கர்மாவை பண்ணி அதன் மூலமா சித்த சுத்தி அடைஞ்சு சிரவண மன்னரின் நிதித்தியாசனங்கள் மூலமா மோட்சத்தை அடையணுங்கிறதா எல்லாத்தினுடைய அல்டிமேட் பர்பஸும் பெனிஃபிட்டும். அதுக்கு அவளுக்கு ஒரு இடமும், ஏன்னா ஆத்தியாத்மிகம் கேவலமான லிங்க சரீரத்துல இருந்தா அவளால் எந்த காரியமும் செய்ய முடியாது, சுகதுக்க அனுபவங்களும் ஏற்படாது. அந்த சுகதுக்காதி அனுபவங்கள் ஏற்படணும்னா அவளுக்கு என்ன வேணும், சரீரம் போகணும். அந்த சரீரத்துக்கு காரியங்களை நடத்துறதுக்கு லோகாதிகள் வேணும். அதனால லோக சிருஷ்டி, லோகத்துல அவளுக்கு வேணுங்கிற காரியங்கள், அதாவது உணவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சப்தான பிராமணம்ங்கிறது இதெல்லாம் விசேஷமா இருக்கும். அவளுக்கு வேணுங்கிற சகலத்தையும் சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் தயாரா இருக்கு. எப்படி ஒரு குழந்தை ஆத்துக்கு பிறக்க போறதுன்னா குழந்தைக்கு வேணுங்கிற தொட்டில் முதற்கொண்டு முன்னாடியே ரெடியா வச்சிருக்குமோ, அதுக்கப்புறம் தனியா போய் வாங்கிட்டு வர்றது இல்ல, அந்த மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த மாதிரி ரெடியா இருக்கிற காரணத்தினால இந்த சிருஷ்டிங்கிறது என்ன எடுத்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமாங்கிறதுக்காக லீலையா பகவான் கிரீடையா அதை விளையாட்டா நடத்திட்டு போறான். அதை காட்டுற சக்தி அப்படிங்கறதாக என்ன இருக்கு, இந்த இது அது பேர் என்ன, இந்த லோக சிருஷ்டி அப்படிங்கறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிரீடார்த்தம் தே மயா தத்தா சக்தி சர்வார்த்ததா சிவா ஸ்வயேயம் நாவமந்தவ்யா மானனீயாச்சு சர்வதா. அதனால சாதாரணமா லோகத்துல எல்லாரும் எப்படி ஒய்ஃப்னு நினைப்போமோ அந்த மாதிரி ஒய்ஃப்ன்ற மாதிரி நினைக்காமல், என்ன நம்ம இந்த ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஃபிடில் அப்படின்னு எடுத்துக்கப்படாது. அதான் ஒய்ஃப்ங்கிறத என்ன சொல்றார், அதனாலதான் அந்த மாதிரி செகண்ட் ஃபிடில்ங்கிற கான்செப்ட்ல எல்லாமே பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்ல பாருங்க. இத பிருகதாரண்யத்திலேயே சொல்றார். அர்த்த பிருகலம் அப்படின்னும் போது என்ன ஆகுது, இந்த இது இருக்கு பாருங்க, சக்தி அர்த்தாங்கினி அப்படின்னே பேரு, ஹாஃப் அர்த்தநாரீஸ்வரர். இவ எல்லாருமே என்ன பண்ண மாட்டுல வச்சுட்டு இருக்கா, நாட்டுல வச்சுட்டு இருக்கார், சரீரத்துல பாதியை கொடுத்திருக்காருங்கிற கான்செப்ட் எல்லாம் சொல்லும் போது அர்த்தாங்கினி அப்படிங்கிற கான்செப்ட்னால என்ன ஆகுது, ஒய்ஃப்ங்கிறது she is exactly half of ந கிரகம் கிரகம் வித்யாகும் கிரகிணி கிரகம் உச்சிருக்கேன்னு அவளுக்குதான் கிரகிணின்னு பேரு. ஆம்படியானுக்கு கிரகணகா கிரகா அப்படின்லாம் சொல்றது இல்ல, அவனை வீட்டுல இருக்கிறவனாவே கன்சிடர் பண்ணல. சோ வீடுனாலே ஒய்ஃப் இல்லாள் அப்படிங்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, she is the respectable person. அதனால என்ன ஆகும், பெட்டர் ஹாஃப், இவன் வெறும் ஹாஃப், அவன் பெட்டர் ஹாஃப் இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சு, அதான் சொல்ற ஸ்வயேயம் நாவமந்தவ்யா, we should not take her for granted. நாவமந்தவ்யா, she should not be insulted. மானனீயாச்சு சர்வதா, always to be respected. அதனால லட்சுமி நாராயணோக்கியம் யோகா, இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் லட்சுமி நாராயண யோகம்னு பேரு. லட்சுமி நாராயணன் தனியா யோகமும் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வீதோ மயா ஜீவனார்த்தம் கிருத்தா யஜ்ஞா தேவானாம் சர்வதா மயா, தேவர்களுடைய ஜீவனத்துக்காக, அதாவது கீதையிலையும் வருது, ரகுவம்சத்திலையும் காளிதாசனும் சொல்றா. அதாவது தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவா, அவ என்ன பண்ணா, யஜ்ஞார்த்தம் பசவ சிருஷ்டாக, இந்த பசு இந்த யஜ்ஞ இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மரம் செடி கொடிகள் மழைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மழைகள் இதெல்லாமே ஜனங்களுக்கு சிருஷ்டி பண்ணும் போது ஜனங்கள் தாங்களும் சௌரியமா இருக்க முடியும், அதனால வரக்கூடிய சசியாதிகளை வச்சுட்டு யாகாதிகளும் பண்ண முடியும். சோ யாக யஜ்ஞாதிகள்ங்கிறது இந்த விருஷ்டியினால, அந்த விருஷ்டி இருக்கு இல்லையா, அதனால என்ன ஆகும், யாகம் பண்ணும்போது யாகம் தேவதைகளுக்கு உபயோகமாறுது, தேவதைகள் கொடுக்கிற விருஷ்டி ஜனங்களுக்கு உபயோகமா இருக்கு.
ஜனங்கள் பண்ற யாகம் தேவதைகளுக்கு உபயோகமா இருக்கு. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு பரஸ்பரம் பாவையந்தகா. இதுதான் ரகுவம்சத்திலையும் காளிதாசன் என்ன பண்றான், அதாவது துதோகசாம் காம்ச யஜ்ஞாய மகவாதிவம் சத்யாய மகவாதிவம் அப்படின்னு. அதாவது திலீபன் ஊர்ல வந்து பசுமாடுகளை கறந்தானா, பால் கறந்தான்னா பூமியும் காம்னு சொன்னா காம்ங்கிற வார்த்தைக்கு கௌங்கிற வார்த்தைக்கு 14 விதமான அர்த்தம் சொல்லுவா. அதுல 2 முக்கியமான அர்த்தம் என்ன ஆகும்னா, காம்ங்கிற வார்த்தைக்கு பூமின்னு ஒரு அர்த்தம், பசுன்னு ஒரு அர்த்தம். அதாவது பசுவினுடைய க்ஷீரத்தினால அக்னிஹோத்திராதிகள் பண்றோம், அந்த பூமியில விளையிற சசியாதிகள்னாலையும் அக்னிஹோத்திராதி யாகங்கள் பண்றோம். சோ அதனால என்ன பண்ணோம், பூமியை சரியானபடி உழுது பயிரிட்டு விளைவிட்டு அத்தனை க்ஷீராதிகளை வச்சிருந்து அதனால உணவுப் பொருட்களை உண்டு பண்ணி அந்த உணவுப் பொருட்களால யாக யஜ்ஞாதிகளையும் பண்ணி ஜனங்களுடைய பசியும் தீர்த்து திலீபன் என்ன பண்ணான், சரியான முறையில ஆட்சி பண்ணான். இவன் சரியான முறையில் ஆட்சி பண்ணும் போது இவனுக்கு இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கணும்னு இந்திரன் என்ன பண்ணான், ஆகாசத்தை கறந்தானா. எப்படி பூமியை வந்து திலீபன் கறந்தானோ, தேவதைகளுக்காக பூமியை திலீபன் கறந்தது போல ஆகாசத்தை இவன் என்ன பண்ணான், இந்திரன் கறந்தான். துதோகாம்ச யஜ்ஞாய சத்யாய மகவாதிவம் அப்படின்னு. அதனால பரஸ்பரம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா. தங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு தாங்களே பண்ணிக்க முடியாது, தனக்கு வேணுங்கிறது இன்னொருத்தர் கொடுக்கணும். ஒருத்தையாரால ஹெல்ப் பண்ணப்பட்டுதான் நம்ம வாழணும். அதனால என்ன பண்ண, ஜீவனார்த்தம் கிருதா யஜ்ஞா தேவானாம் சர்வதா ததா. தேவதைகளுடைய ஜீவனத்துக்காகவும் இந்த யாகம் இருக்குன்னு. அவிரோதேன சங்கேன வர்த்தித்வம் திரிவிஸ்ருதா. நீங்க 3 பேர் என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இல்லாம சண்டை இல்லாம இருங்கோ. துவம்ச வேதாகா சிவஸ்வேதே தேவா மத்குண சம்பவாகா. நீயாகட்டும் சிவனாகட்டும் பாக்கி தேவதைகளாகட்டும் எல்லாரும் என்னுடைய குணத்திலிருந்து வந்தவர்கள் தான். அதாவது அம்பாளுடைய குணம் தான் இந்த 3 குணம் இருக்கேன். இந்த 3 குணத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லா தேவதைகளும். மான்யா பூஜ்யாச்ச சர்வேஷாம் பவிஷ்யத்தின் சஞ்சேகா. விசேஷமான குணங்களுடைய வெளிப்பாடா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாராலையும் வழிபடப்படுவீர்கள். ஏ விபேதம் கரிஷ்யந்தி. இந்த 3 தேவதைகளுக்குள்ளேயும் அந்த 3 மும்மூர்த்திகளுக்குள்ளேயும் ஏ விபேதம் கரிஷ்யந்தி மானவாகா மூடச்சேதசா. அதான் அறியும் மரணம் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படிங்கிறோம் இல்லையா. அதான் நிறையம் தே கவிஷ்யந்தி, நரகம் தான் அவளுக்கு அப்படின்னா. விபேதா நாத்திர சம்சயா. யார் இவாளுக்குள்ள பேதத்தை பாக்குறாளோ அது மகா பாவம் அப்படின்ட்டு. யோ ஹரிஸ்த சிவ சாட்சாத் எஸ் சிவன் ஸ்வயம் அறிகை. விஷ்ணு தான் சிவன், சிவன் தான் விஷ்ணு. ஏதையோர் பேதமாதிஷ்டன் நரகாய பவேன் நரகா. இவர்களுக்குள்ள பேதத்தை பார்ப்பவர்கள் பாபிகளாகிறார்கள். ததைஷ திரிகுணோ நேயா. இவா 2 பேர் மட்டும்தான் இல்ல, பிரம்மாவும் அதே மாதிரி தான். இவா 2 பேருக்கு சமானமானவர். இவா 2 பேர் மும்மூர்த்திகளுக்குள்ள டிஃபரன்ஸ் கிடையாது. திரிகுணகானா பிரம்மா. நாத்திர காரியா விசாரணா. இதுல சந்தேகத்துக்கு இடமில்லை. அபரோ குணபேதோஸ்தி திருணு விஷ்ணு தெவிவிதே. இதுல இன்னொரு இத வந்து விஷ்ணு கிட்ட சொல்லின்னு வரா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, சொல்றேன் கேட்டுக்கோ. முக்கிய சத்துவ குணஸ்தேஸ்து பரமாத்ம விசிந்தனே. அதாவது யோக நிதிரைன்னு சொல்றோம். பிரம்மா சிவன் வந்து தபஸ் பண்றாரு அப்படிங்கிறோம். பிரம்மா வந்து விஷ்ணு வந்து யோக நிதிரையில இருக்காருன்றோம். யோக நிதிரைன்னா என்ன அர்த்தம், விழிப்புல இருக்கக்கூடிய தூக்கம் இல்ல தூங்கிட்டு இருக்கும் போதே விழிப்பு. அதாவது என்ன ஆகும்னாக்க சுஷுப்தி ஜாகிரத். சுஷுப்தி ஜாகிரதா என்ன அர்த்தம்னா, அவர் எப்ப தியானத்துல இருக்காரோ அந்த தியானத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது சத்துவகுணஸ்தேஸ்து. அப்ப அந்த இடத்துல உனக்கு சத்துவகுணம் பிரடாமினா இருக்கும். கவுனத்வேபி பரவுக்கியாதோ ரஜோகுண தமோகுணம். ரஜோகுணமும் இந்த 3 குணம் சம்பந்தம் இல்லாம எது ஒண்ணுமே இருக்காது. ரஜோகுணமும் தமோகுணமும் கவுனமா இருக்கும், சத்துவகுணம் பிரதானமா இருக்கும். லக்ஷ்மியா சக விகாரேஷு நானாபேதேஷு சர்வதா ரஜோகுண யுதோ பூத்வா விகரஸ்வ அனயாசக. லக்ஷ்மியினுடைய விகரிக்கும் போது, அதாவது லோக சிருஷ்டி லோக பாலனம் இத்தியாதி காரியங்களை செய்யும் போது சக்தி ஒன்றுக்குள்ளே அப்ப லட்சுமியோட சேர்ந்துதான் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யும் போது ரஜோகுண பிரதானம் ஏற்படும். வெறும் சத்துவகுணத்தினால அந்த காரியங்கள் நடக்காது. அதோட வாக் பீஜம் காமராஜ மாயா பீஜம் திருத்தீயக்கம், இந்த 3 பீஜம் வாக்பவ கூட்டம் காமராஜ கூட்டம் மாயா பீஜம் சொல்றோம் இல்லையா. இந்த 3த்தையும் மந்த்ரோயம் துவம் ரமாகாந்த மத்தத்த பரமார்த்ததா கிரகித்வா ஜப தம் நித்யம். நான் கொடுத்த இந்த 3 மந்திரத்தையும் என்ன பண்ண, ஜப நித்யம் விகரஸ்வ யதாசுகம். நதே மிருத்திபயம் விஷ்ணு ந கால பிரபவம் பயம். உங்களுக்கு எல்லாம் இந்த காலம் முடிய போறது அப்படிங்கிற எந்த விதமான பயமும் கிடையாது. அதெல்லாம் காலம் உங்களை பாதிக்காது. யூ ஆர் நாட் பவுண்ட் பை அப்படின்ட்டு.
யாவதேச விகாரோமே பவிஷ்யதி சுனிச்சயா. என்னுடைய விகாரம், அதாவது இந்த சிருஷ்டிங்கிறது எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் நீங்களும் இந்த சிருஷ்டியை பார்த்துட்டு இருப்பேன். சம்கரிஷ்யாமியகம் சர்வம் யதா விஸ்வம் சராச்சரம். இந்த பிரளயம், அதாவது பூர்ண மகா பிரளயம் எப்போ வரப்போறதோ அது வரைக்கும் பவந்தோபி ததா நூனம் மகிலீனா பவிஷ்யத. அந்த நேரத்துல நீங்க 3 பேரும் கூட என்ன ஆயிடுவேன், என்ன லயமாயிடுவேன். மர்த்தவியோயம் சதா மந்திரா காமதோ மோட்சதஸ்தா. லோகத்தில் இருக்கிற புக்தி, அதாவது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதும் மோட்சத்துக்கூடியதான இந்த மந்திரத்தை எப்போ ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். உத்கீதேனச்சு சம்யுக்தா, அதாவது பிரணவத்தோடு கூடியதாக கர்த்தவிய சுபமிச்சதா. காரயித்வாத வைகுண்டம் வஸ்தவியம் புருஷோத்தம. சோ வைகுண்டத்தை நீ கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல விகரஸ்வ யதா காமம் சிந்தையன் மாம் சனாதனி. ரொம்ப பர்மனண்டா எப்பவுமே எட்டர்னலா இருக்கக்கூடிய நினைச்சிருந்து நீ என்ன பண்ணு, நீ யதா சுகம் இருந்துரு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் சிவனை பத்தி சொல்ல போற, என்ன சொல்றாங்கிறது அடுத்து பார்க்கலாம். ஓம்